கண்டுபிடிக்கல தங்கம். சிலது இங்கே மறைஞ்சிட்டு இருக்குதாம்மா. இந்த இடத்துல ஈச்ச மரம், இங்கே ஒரு இறகு, இங்கே ஒரு அப்பளம், இந்த இடத்துல அணில், இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும். இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அடுத்த பக்கத்தில் சொல்ல வேணும். அது என்னன்னு பார்த்துடல சாமி. கண்டுபிடித்து பேசலாம் தங்கம். இறகு மேலே இருக்குது. அந்த இடத்துல இறகு இருக்குதுடா தங்கம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தென்னையில் தென்னங்கொத்து இருக்குது. சரியா? தென்னை இளநி இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்குது? ஈச்ச மரம் இருக்குது. சரியாடாமா? அந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா ஆந்தி கிளையில் உக்காந்துட்டு இருக்குது. போனதில் இதெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன தங்கம் இருக்குது? இளநீர் பார்த்துட்டோம், இறகு பார்த்துட்டோம், ஈச்ச மரம் பார்த்தாச்சு, ஆந்தி பார்த்தாச்சு. அடுத்தது இங்கே ஈக்கள் பறந்துட்டு இருக்குது. என்னடா தங்கம் அது? ஈக்கள். சொல்லுங்கடாம்மா. ஈக்கள். ஈசல் கீழே இருக்குது. கீழே என்னடா தங்கம் இருக்குது? ஈசல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆமை. ஆமை எங்கே இருக்குது? ஈசலுக்கு பக்கத்தில் இருக்குது. ஈசலுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க? ஆமை. அவங்க 2 பேரும் ஆண்டி எங்களை என்ன பண்ணுறாங்க? இட்லி வேக வைக்கிறாங்க. எதில் வேக வைக்கிறாங்க இட்லியை? அடுப்பில் வேக வைக்கிறாங்க. சரியாடா தங்கம்? அடுப்பில் என்ன வேக வைக்கிறாங்க? இட்லியை வேக வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா இங்கே அணில் ஒன்று எதையோ பறித்து சாப்பிட்டுட்டு இருக்குது. என்னடா தங்கம் இருக்குது அந்த இடத்துல? அணில் இருக்குது. அடுத்தது அந்த பாப்பா பக்கத்தில் யார் இருக்காங்க? ஆடு. யாரிடாமல் இருக்காங்க? ஆடு. ஆ ஆ அப்பளம். ஆ இ பா லா இம் அப்பளம். ஆ அகல். ஆ ஹா இல் அகல். ஆ அடுப்பு. ஆ டு இப்பு அடுப்பு. ஆ அணில். ஆ நீ இல் அணில். ஆ அல்லி. ஆ இல் லி அல்லி. ஆ ஆ ஆந்தை. ஆ இந்தை ஆந்தை. ஆ ஆமை. ஆ மை ஆமை. ஆ ஆடு. ஆ டு ஆடு. ஆ ஆலமரம். ஆ லா மா ரா இம் ஆலமரம். ஆ ஆணி. ஆ நீ ஆணி. எழுத்தறிவோம் பார்க்கலாம்ப்பா. முதல்ல அப்பளம். ஆ இப்பா லா இம் அப்பளம். அடுத்தது அணில். ஆ அணில். ஆ நீ இல் அணில். அடுத்தது அகல். ஆ அகல். ஆ ஹா இல் அகல். அடுத்தது அடுப்பு. ஆ அடுப்பு. ஆ டு இப்பு அடுப்பு. அடுத்தது அள்ளி. ஆ இல் லி அள்ளி. அடுத்தது பார்த்தோம்னா ஆ அ ஆ உயிரெழுத்து ஆ. ஆந்தை. ஆ இந்தை ஆந்தை. அடுத்தது அ ஆமை. ஆ மை ஆமை. என்னடா தங்கம் இது? ஆமை. அடுத்தது அ ஆலமரம். ஆ லா மா ரா இம் ஆலமரம். அடுத்தது ஆடு. அ ஆடு. ஆடு ஆடு. அடுத்தது பார்த்தோம்னா ஆணி. அ ஆணி. ஆ நீ ஆணி. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை வட்டமிடுக. ஆ முதல்ல நம்ம வட்டமிடணும். இந்த இடத்துல எல்லாம் ஆங்கிற எழுத்து இருக்குது. இந்த இடத்துல ஆங்கிற எழுத்து இருக்குது. ஆ எங்கெங்கே இருக்குதோ அதையெல்லாம் பார்த்து நம்ம வட்டமிடணும். அதுக்கடுத்தது ஆன்னு சொன்னால் ஆடு. சரியா? முதல்ல இருக்கிறது அணில். ஆ எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்தந்த பிளேஸில் இருக்கிற ஆவணமாக ரவுண்ட் பண்ண வேணும். அடுத்தது எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. ஆங்கிற எழுத்து எங்கெங்கே வருதுன்னு பார்க்க வேணும். ஆ அணில்.
அடுத்தது பார்த்தோம்னா அ அகல், அந்த இடத்துல அகல் இருக்குது தங்கம். அடுத்தது அ அள்ளி, அள்ளி வந்து இங்கே மேலே இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா ஆ வரிசை. ஆ வரிசையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அ ஆந்தை, ஆந்தை இருக்குது. அ ஆடு, ஆடு இருக்குது. அடுத்தது அ ஆப்பம், ஆப்பம் இங்கே ஒன்று இருக்குது, இந்த புறம் ஒன்று இருக்குது. ஆப்பம், அ ஆப்பம். எழுத்தை வட்டமிடுக அப்படின்னு சொல்கிறாங்க தங்கம். இதில் பார்த்தோன்னா நம்ம வீடியோ கிளாஸில் பார்த்துட்டோம். மிச்சம் வட்டம் மாத்திரம் இதில் செஞ்சிடலாம். ஆன்னு சொன்னால் அணில், இங்கே இருக்கிறது அணில், அதனால் நம்ம ஆவையெல்லாம் அங்கே நம்ம ரவுண்ட் பண்ணணும். இது ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டின்னா ஆ வரும். ஆ எங்கெல்லாம் வருதோ அதையெல்லாம் நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிடுறோம். அதே போல் இங்கே வந்து ஆவுக்கான பாதையை இந்த இடத்துல நம்ம தேர்ந்தெடுத்து ஆ வந்து இப்படியே போய் இந்த பக்கம் போய் இப்படி போய் எங்கே போகுது, அணிலுக்கு போகுது. கலரை மாற்றிக்கல சாமி. பார்த்தோம்னா ஆ வந்து இப்படி போய் அப்புறம் இங்கே போய் இந்த பக்கம் வந்து இப்படி வந்து இதில் வந்து இப்படி போகுது. இது ஆமை. அடுத்தது இந்த பக்கம் ஆவுக்குண்டான சொற்களை வட்டம் போட சொல்கிறாங்க. அணில், அகல், அப்பளம், இங்கே வந்து அள்ளி இருக்குது தங்கம். அடுத்தது நம்ம கலரை மாற்றிக்கலாமா? ஆவுக்கு உண்டான கலரை வட்டமிட வேணும். சொல்லுங்கடாமா. ஆப்பம், ஆடு, ஆந்தை, ஆப்பம் அப்படின்னு ஆவுக்கு உண்டான வார்த்தையெல்லாம் வட்டமிட்டுடுறோம். உரிய படங்களை வட்டமிடுக. இங்கே கொடுத்துருக்காங்க தங்கம். ஆன்னு சொன்னால் அகல் தானே வரும். இது ரெண்டுமே ஆவன்னா வரும். ஆமை, அணில், அணில் வந்து ஆளை தான் வரும். அப்போ நம்ம எந்தெந்த சொல்ல டிக் பண்ண வேணும்? இது ரெண்டு வந்து அணில், அகல், இது ரெண்டுமே ஆவுக்கும் உண்டானது. இப்போ நம்ம இது நீ வந்து கலர் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை வட்டம் போட்டுக்கிட்டாலும் சரி. சரியாடா தங்கம்? அகலை நம்ம கலர் பண்ணிட்டோம். லைக்வைஸ் அணிலையும் கலர் பண்ணிக்கிறோம். இல்லை கலர் பண்ணுறது நமக்கு சிரமம்னா வட்டம் போட்டுடலாமா சாமியை? ஸோ கலரை மாற்றிக்கலாம். சிவப்பு கலர் எடுத்துகிட்டு அகல், அணில். அடுத்தது அந்த ஆவை வந்து வட்டமிட சொல்கிறாங்க. இவங்க சொல்லியிருக்க அந்த ஏரோ மார்க்லேயே நம்ம போக வேணும். அந்த அம்புக்குறியிலேயே போய் ஆவை எழுதி பழக வேணும். சரியாடா தங்கம்? சரியான வடிவத்தை இணைக்க. இங்கே இந்த வந்து அரைவாசி தான் இருக்குது, அதை நம்ம இணைக்கக்கூடாது. இந்த தான் முழுவாக இருக்குது, அதனால் இதை நம்ம இணைக்கிறோம். நீ வந்து இந்த ஆங்கிற இந்த வடிவத்தை எதில் எல்லாம் எழுதி பழகணும்? காற்றுல விரலால் எழுதி பழகு, மணலில் விரலால் எழுதி பழகு, கையில் ஒரு உள்ளங்கையில் இன்னொரு விரலை வச்சு எழுதி பழகு, தண்ணியில் எழுதி பழகு அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கம் எல்லாம் நம்ம என்ன எழுதணும் தங்கம்? ஆங்கிற எழுத்தை பென்சில் வச்சு எழுதுங்க. அடுத்தது ஆவண்ணா, உரிய படங்களுக்கு வண்ணமிடுக அப்படிங்கிறாங்க. இது என்ன தங்கம்? ஆமை. அப்போ ஆமை வந்து ஆள வருமா? ஆந்தை, ஆந்தையும் ஆள வரும். அடுத்தது என்ன சொல்லித்தராங்க? இந்த எப்படி போடுறதுன்னு சொல்லித்தராங்க சாமி. அப்போ நம்ம இந்த இவங்க சொன்ன மாதிரியே இதே இதுலேயே வந்து நம்ம போட்டோம்னா ஆவண்ணா போடுறது ஈஸி. சரியாடா தங்கம்? ஸோ இது ரெண்டில் எது முழுமையை அடைஞ்சிருக்கு? இந்த தான் முழுமையை அடைஞ்சிருக்கு. இவங்க யார்? ஆமை. அடுத்தது நம்ம ஆவண்ணாவாக காற்றில் எழுதி பழகணும், மணலில் எழுதி பழகணும், கையில் எழுதி பழகணும். சரியாடாமா? இதுக்கு மேலேயே விளம்பி பழகணும்னா எப்படி எழுதுறது அப்படிங்கிற அந்த நாலேஜை நம்ம மைண்டு கற்றுக்குறோம். சரியாடா தங்கம்? இது பூரா நம்ம என்ன எழுத வேணும்? ஆன்னு சொல்லி எழுதி பழகணும். வாயில் சொல்லிகிட்டே எழுத வேணும் சாமி. அப்போ தான் வந்து மனசை அப்சர்வ் பண்ணும்.